தமிழகத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பின் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் சென்னையின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான மிக முக்கிய உள்கட்டமைப்பு திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு வர தயாராகிவிட்டது. சென்னை திருமழிசை அருகே குந்தம்பாக்கத்தில் 400 கோடிக்கும் அதிகமான மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நவீன பேருந்து முனையத்தை புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்க உள்ளார். முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் நேரடி கண்காணிப்பில் இருந்த முன்னோடி திட்டங்கள் பிரிவின் கீழ் இந்த அதிநவீன முனையத்தின் கட்டுமான பணிகள் அதிவேகமாக முடக்கிவிடப்பட்டனர். தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு பின் சென்னையின் மேற்கு பகுதி மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பான இந்த அறிஞர் அண்ணா பேருந்து முனையம் புதிய அரசின் கீழ் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. சுமார் 24.8 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச தரத்திலான வசதிகளுடன் இந்த ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 9 ஏக்கர் பரப்பு பேருந்து நிறுத்தத்திற்காகவும் 18.2 ஏக்கர் பரப்பு அணுகு சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது முனையத்தின் முக்கிய கட்டுமான பணிகள் அனைத்தும் 100% முழுமையடைந்துள்ளனர். மின்சார இணைப்புகள் வழங்குதல், இறுதிவட்ட வர்ணம் பூசுதல் மற்றும் உட்புற அலங்கார பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றனர். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அதிகாரிகள் அடுத்த சில நாட்களில் பேருந்துகளின் சோதனை ஓட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர். பயணிகளின் பாதுகாப்பிற்காக முனைய வளாகத்திற்குள்ளே பிரத்யேக காவல் நிலையம் மற்றும் நவீன கட்டுப்பாட்டு அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளனர். சென்னையின் இதய பகுதியாக விளங்கும் கோயம்பேடு மற்றும் பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு இந்த முனையம் முற்றுப்புள்ளி வைக்கும். மேற்கு நோக்கி செல்லும் சுமார் 436 புறநகர் மற்றும் அண்டை மாநில பேருந்துகள் முற்றிலும் குத்தம்பாக்கத்திற்கு மாற்றப்பட உள்ளனர். அரசு விரைவு பேருந்துகள் SETC பேருந்துகள் 66 பேருந்துகள் இங்கிருந்து இயக்கப்படும். விழுப்புரம் கோட்டம் அதிகபட்சமாக 268 அரசு பேருந்துகள் குத்தம்பாக்கத்தை மையமாக கொண்டு செயல்படும். சேலம் கோட்டம் கர்நாடகா அரசு பேருந்துகள் சேலம் வழித்தடத்தில் 35 பேருந்துகளும் கர்நாடகா அரசு போக்குவரத்து கழகத்தின் 53 பேருந்துகளும் இங்கிருந்து புறப்படும். தனியார் மற்றும் இதர சேவைகள் 14 தனியார் ஆம்னி பேருந்துகளும் ECR வழியாக செல்லும் 216 பேருந்துகளும் குத்தம்பாக்கத்தில் இருந்து பயணத்தை தொடங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த முனையத்தின் மூலம் வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் போன்ற தமிழகத்தின் முக்கிய நகரங்களுக்கும் பெங்களூரு, திருப்பதி, திருவனந்தம் போன்ற அண்டை மாநிலங்களின் தலைநகரங்களுக்கும் பயணிப்பவர்கள் நகருக்குள் வராமல் நேரடியாகவே தங்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியும். குத்தம்பாக்கம் பேருந்து முனையத்தின் மிக முக்கிய சிறப்பம்சமே அதன் அமைவிடமாகும். இது தேசிய நெடுஞ்சாலையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளதால் கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரளா செல்லும் பேருந்துகள் சென்னையின் உட்புற சாலைகளில் சிக்காமல் விரைவாக வெளியேற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்டம் திட்டத்துடன் எதிர்காலத்தில் இணைக்கப்பட உள்ளது. இதனால் நகரின் தென்பகுதி அல்லது வடபகுதியிலிருந்து வரும் பயணிகள் மெட்ரோ ரயில் மூலம் நேரடியாக இந்த முனையத்தை அடைந்து தங்களின் புறநகர் பயணத்தை தொடரலாம். இந்த மல்டி மாடல் போக்குவரத்து இணைப்பு வசதியானது சென்னையின் மேற்கு பகுதி ஒரு மிகப்பெரிய பொருளாதார மற்றும் வர்த்தக மையமாக மாற்றும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். தெற்கு நோக்கிய பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்தும் மேற்கு நோக்கிய பேருந்துகள் குத்தம்பாக்கத்திற்கும் மாற்றப்படுவதால் 23 ஆண்டுகள் பழமையான கோயம்பேடு முனையத்தின் 36 ஏக்கர் நிலத்தை மறுசீரமைப்பு செய்ய CMDA திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பான 3 முக்கிய திட்ட அறிக்கைகள் மாநகர பூங்கா, வர்த்தக கோபுரங்கள் அல்லது டெல்லி ஹாத் பாணியிலான கலாச்சார மையம் விரைவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மற்றும் புதிய வீட்டு வசதித்துறை அமைச்சரின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளனர். குத்தம்பாக்கம் முனையம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும்போது சென்னையின் போக்குவரத்து பொது கட்டமைப்பு ஒரு புதிய வரலாற்றை மைல்கல்லை எட்டும் என்பதில் ஐயமில்லை.